அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள், பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய தலைவர் திரு பழ கருப்பையா அவர்கள். ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? தவேக தலைவர் விஜய் ஆட்சி பொறுப்பேற்ற நாளில் இருந்து இன்று வரை குழப்பமாக தமிழ்நாடு அரசியல் இதுவரை காணாத அளவு, வரலாற்றில் இதுவரை காணாத அளவு குழப்பம் இருக்குது. அதாவது விஜய் முதல்வர் ஆவாரா ஆக மாட்டாரா, அதிமுக திமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்ததா, மோடியை பார்த்தவர் ஏன் ராகுல் காந்தியை பார்க்கவில்லை, அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் ஏன் தவேகாவில் இணைகிறார்கள் என்ற குழப்பம் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் எழுந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். இந்த குழப்பத்திற்கு காரணம் அரசியல் ஒழுக்கம் கெட்டு போய்விட்டது. எவனும் யாருக்கும் விலை போகிறான், தன்னையே விற்றுக் கொள்கிறான். தன்னை விற்றுக்கொள் தக்கது உடைத்து என்று வள்ளுவன் சொல்லுவான். கயவன் மற்றவனை விற்றால் பரவாயில்லை, தன்னையே விற்றுக்கொள்வான் என்பான். தன்னை விற்றுக்கோள் தக்கது உடைத்து என்று வள்ளுவன் சொல்லுவான். கயவன் ஒருவனுக்கு தான் அந்த இயல்பு உண்டு என்று சொல்லுவான். மற்ற மனிதர்கள் அவர்களை விட்டு கயமையை ஒரு தனிச்சாதியாக பிரிப்பார் வள்ளுவர். ஒரு அதிகாரம் அதற்காக எழுதுவார். 133 அதிகாரங்களில் 132 அதிகாரங்கள் மனிதர்களுக்காக எழுதப்பட்டவை, ஒரு அதிகாரம் கயவர்களுக்காக எழுதப்பட்டது. இவனை திருத்த முடியாது என்று சொல்லித்தான் அந்த அதிகாரத்தை முடிக்கிறார். அவன் தன்னையே விற்றுக்கொள்வானே, அவனை போய் நாம் எப்படி திருத்துவது என்று கேட்கிறார். கொல்ல பயன்படும் கீழ் என்று சொல்கிறார். கொன்றால்தான் இவன் அஞ்சுவானே தவிர, நைத்தால்தான் அஞ்சுவானே தவிர தானாக இவன் திருந்த மாட்டான் என்று அவர் கைவிட்ட மனிதர்கள் இவர்கள். அவர்கள் பொது வாழ்க்கை பூராவும் இறம்பிவிட்டார்கள். அதனுடைய விளைவாக தங்களையே விற்றுக் கொள்கிறார்கள், மாற்றுக் கட்சிக்கு போகிறார்கள், பதவி தருகிறேன் என்றால் என்ன வேண்டுமானாலும் செய்கிறார்கள். சரி, இவர்கள் அதற்கு மேலே யார் ஆட்சியில் இருப்பவர்கள், அவர்களை நம்பிக்கையூட்டி பீதாம்பரம் அணிவித்து நாளைக்கு நீங்களெல்லாம் வந்து விடுங்க, உங்களை மந்திரியாக ஆக்கி விடுகிறேன் என்று 25 பேரிடமும் சொல்லி என்ன மறுநாள் வந்து அவர்களை ஓட்டு போட வைத்து விட்டு 3ஆவது நாள் ஒன்றும் கிடையாது போங்கடா என்று சொல்லி விரட்டி விட்டார். ஒருவனுடைய பெண்டாட்டியை இழுத்து கொண்டு வருவது பெரிய பாவம். இழுத்து கொண்ட பெண்டாட்டியை இழுத்து கொண்டு வந்த பெண்டாட்டியை நடுவழியில் விட்டு போது அதை விட பாவம். அப்புறம் இவ பழைய புருஷனிடம் போய் மன்னிப்பு கேட்டு விட்டு சேர வேண்டியதாக இருக்குது. தெரியாமல் போயிட்டேன், அவனுக்கு என்ன பண்ணுறதுனா இந்த புள்ள ஊட்டியிலெல்லாம் வளர்க்க வேண்டியது இருக்கே, என்ன ஒன்று தொலைக்கிறது, இப்படி தான் இருப்பாளுங்க அப்படின்னு சொல்லி அவனையும் சேர்த்து கொடுக்குறேன். என்ன வாருங்க, எவ்வளோ கேவலமாக அரசியல் நடக்கிறது. என்ன பண்ணுவார், ஓடின பொண்டாட்டி தான் காரணமே தவிர புருஷன் என்ன பண்ணுவேன்? அவன் புள்ள ஊட்டியில் வச்சுக்கின்னு தவிக்கிறேன். என்னடா இப்படி இந்த சனியனை கட்டிக்கினதுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் இவர்களெல்லாம் போனவர்கள் 25 பேர் 21 பேர் திரும்பி வந்து விட்டார்கள். வந்து தெரியாமல் ஓடி போயிட்டோம் மன்னிச்சுக்குங்க என்று சொல்லிவிட்டார்கள். முடிந்தவற்று 4 பேர் முற்றாக ராஜினாமா செய்துவிட்டு அவர்களுடைய சின்னத்திலேயே நிற்பது என்று முடிவு செய்திருக்கிறார்கள். இது ரொம்ப ஒழுக்கக்கேடான அரசியல். 106 பேர் எனக்கு போதாது எண்ணிக்கை, ஆட்சி அமைக்க விட மாட்டேன் என்கிறார் கவர்னர். ஆகவே எனக்கு போதிய பெரும்பான்மையை கொடுங்கள் என்று மக்களிடம் போயிருக்கலாம். நேரிய எண்ணிக்கையை தருவார்கள், நேர்மையாக ஆண்டிருக்கலாம். லாட்ரிக்காரனை வைத்து கொண்டு நேர்மையாக ஆள முடியுமா என்பது ஒரு பக்கம். ஏனென்றால் லாட்ரி மருமகன் இந்த பக்கம் கலைப்பதற்கு, ஆள் திரட்டுவதற்கு, ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு வந்து பட்டியல் சேர்ப்பதற்கு மாமியார், லாட்ரி மாமியார், புதுச்சேரியிலே லாட்ரி மகன். இவர்கள் கையில் தமிழ்நாட்டு அரசியல். விழுகாத பரிசு சீட்டுகளுக்கு கொடுக்காத பரிசு சீட்டுகளாக அடித்து பணம் சம்பாதித்தவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் மையம் கொண்டிருக்கிறார்கள். மருமகன், மாமியார், மகன். இவர்களுக்கு கீழே மற்றவர்கள் பெயருக்கு இருக்கிறார்களே தவிர நடத்துவது இவர்கள் தான் நடத்துகிறார்கள். இந்த 25 பேருக்கு பணம் கொடுத்தது லாட்ரி மாமியார். ஓகே, அவர்களை கூட்டிக் கொண்டு வர சொல்லி வழிகாட்டியது லாட்ரி மருமகன். அங்கே 100 கோடி ரூபாய் ஒரு மந்திரி பதவிக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். 20 நாளாக மந்திரி சபையை அமைக்க முடியவில்லை புதுச்சேரியில். 100 கோடிக்கு விலை போகாது என்கிறான் ஒருவன், 100 கோடி என்ன சும்மா கிடைக்குமா என்கிறான் இன்னொருவன். நடந்து கொண்டே இருக்கிறது பேச்செல்லாம். ஓகே, கேவலமாக போய்விட்டது தமிழ்நாட்டு அரசியல். சரி, இங்கே 25 பேருக்கு மந்திரி பதவி தருகிறேன் என்று சொல்லி கூட்டி கொண்டு போய் அவர்களை நட்டாத்தில் விட்டு ஓட்டு போட வைத்து நட்டாத்தில் விட்டது விஜயினுடைய நேர்மையை, நாணயத்தை காட்டுமா? நீ எதற்கு போய் அவர்களுக்கு பீதாம்பரம் போர்த்தினாய்? அவனெல்லாம் ஊழல் மந்திரி என்று உனக்கு தெரியும். இந்த சிவி சண்முகம், இந்த புதுக்கோட்டை கல்குவாரி விஜயபாஸ்கர், அப்புறம் இந்த வேலுமணி, இவர்களெல்லாம் கடைந்தெடுத்த ஊழல் என்று உனக்கு தெரியும்.
எதற்கு போய் அவர்களுக்கு பீதாம்பரம் பொருத்தினாய்? அவன் மறுபடியும் இந்த அரசியல் மந்திரி பதவி கிடைக்கும் என்று சொல்லி அவன் வருகிறான். மிச்ச பேருக்கெல்லாம் நேரிய ஆட்சி பெரும்பான்மை இல்லாமல் கலைந்து விடக்கூடாது என்பதற்காக லாட்ரி பெண்மணி அவர்களுக்கெல்லாம் விலை கொடுத்து வாங்கி கொண்டு வந்து சேர்த்தார். பட்டியிலே ஆடு மாடுகளை அடைத்தார். சரி, அடைத்து விட்ட பிறகு பட்டியல் உள்ளவர்களெல்லாம் வீட்டுக்குள்ள ஓட்டி கொண்டு போகணும்ல, அது நம்முடைய வளர்ப்பு மாடுகளாகிடும், உனக்கு பதவி கிடையாது விரட்டி விட்டு விட்டார் மறுநாள் ஓட்டு போட்ட பிறகு. இது மாதிரி ஒரு மோசடி ஏதாவது இருக்கிறதா? இவர்களே அயோக்கியர்கள். இவர்களை விட அயோக்கியனை ஏமாத்திய அயோக்கியத்தனம் இது. புரிகிறதா? சரி, இது பண்ணி முடித்து விட்டார். கடைசியில் இப்போ 4 பேரை கலைத்து விசில் சின்னத்தில் இருக்கலாம் என்று கொண்டு வந்து விட்டார். உங்களுடைய எண்ணம் என்ன என்றால், திமுக காரனுடைய ஆதரவிலே தான் நாம் இருக்கிறோம். ஆகவே என்றாவது ஒரு நாள் அவன் கவிழ்த்து விடுவான். போதிய பெரும்பான்மையை பெறுவதற்கு ஏற்கனவே இடங்கள் காலியாக இருந்தால் அதில் போய் நாம் நிற்கலாம். எந்த இடமும் காலியாக இல்லை. அப்படியானால் ஏற்கனவே கட்சிகளில் இருப்பவர்களுக்கு பணத்தை கொடுத்து கலைத்து அவர்களையே நான் என் கட்சியில் சேர்த்து கொண்டு என்னுடைய எண்ணிக்கையில் அவர்களை கொண்டு வர வேண்டும். இதற்கு அதிமுகவில் 4 பேர் விலை போயிருக்கிறார்கள். பணம் கொடுத்தால் அவன் ராஜினாமா செய்கிறான், பிறகு அவனே நிறுத்துகிறேன் என்று சொல்கிற போது அதிகாரத்தில் உள்ள கட்சிக்கு வருவான். இல்லாவிட்டால் அவனுக்கு கிடைக்கிற பணம் மிச்சம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உதயசூரியன் இருக்கிறவர்களெல்லாம் கூட்டிக் கொண்டு வரப்போகிறார். அது உனக்கு தெரியாது. எப்படி என்றால், இந்த திருமாவளவனும் விசுவாசத்துக்கு பேர் போன இந்தியன் முஸ்லீம் லீக்கும் முஸ்லீம் லீக் தான் சொன்னது 60 ஆண்டு விசுவாசம், ஓராண்டு ஈராண்டு விசுவாசம் இல்லை. நாடு விடுதலை பெற்ற காலத்திலிருந்து நாங்கள் திமுகவை தவிர வேறு எவனுக்கும் கழுத்தை நீட்டியதில்லை. நேற்று விசுவாசம், இன்று விசுவாசம், நாளையும் விசுவாசம். ஒரு மந்திரி பதவி கொடுத்தார்கள். ஆடாடா இந்த இருக்கிறா நீ கட்டின தாலி வச்சுக்கடான்னு சொல்லிக்கிட்டு வந்து கூட்டணியாவது கீட்டணியாவது 60 ஆண்டு விசுவாசமாவது நிற்குமா ஒரு மந்திரி பதவிக்கு முன்னால் முஸ்லீம் லீக் வந்து விட்டது. ஆகா, இதற்குத்தானே வாழ்நாளெல்லாம் பேசினோம், இந்த சமயத்தில் நாம் பாராளுமன்றத்துக்கு போய் தொலைந்து விட்டோமே, இல்லாவிட்டால் இங்கேயாவது இருந்து வந்திருக்கலாமே. சரி, இவரும் வந்து விட்டார். அவர் தான் சொன்னார் ஆர்எஸ்எஸ்னுடைய கள்ளப்பிள்ளை இந்த விஜய் என்று. அப்படி சொன்னீர்களா என்று இவரும் கேட்கவில்லை. நான் அப்படி பேசியதை மறந்து விட்டேன் என்று இவரும் சொல்லிவிட்டார். ஆர்எஸ்எஸ்னுடைய கள்ளப்பிள்ளை, சொந்த பிள்ளை கூட இல்லை, கள்ளப்பிள்ளை. பேசியவர் நம்முடைய சனாதன பெருமைகள். ஆனால் சனாதனம்னா என்னென்னு கேட்டுப்பார் நம்ம விஜய். என்ன கேட்டார்னு எனக்கு தெரியாது. 2 பேரும் ரொம்ப நேரம் பேசி கொண்டு இருந்தாலாம். சனாதனம் என்றால் என்ன, சனாதனத்தின் தங்கச்சி அவள் என்று கேட்டிருப்பார் விஜய். இல்லை அது தெரியல, ஆனால் அது ரொம்ப காலமாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். சோசியலிசம் பேசியது போல் சனாதனம் பற்றி பேசினால்தான் நம்மை முற்போக்கு என்று நினைப்பார்கள். அதனால் நானும் பேசி கொண்டிருந்தேன் என்று இவர் சொல்லியிருப்பார். சரி அப்படின்னு நானும் பேசுகிறேன்னு சொல்லியிருப்பார் இவர். இந்த அளவுக்கு இருக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டு அரசியல். இவருக்கும் ஒரு மந்திரி பதவி கொடுத்து இவரும் போய் இவர்களெல்லாம் சொந்த சின்னத்தில் நின்ற காரணத்தினாலே தான் கூட்டணியை அறுத்து விட்டு இங்கே வந்து மந்திரியாக முடிந்தது என்று கண்டுபிடித்து விட்டார்கள் மற்றவர்கள். ஆகா, நாம் உதயசூரியனில் நின்று மோசம் போய்விட்டோமே, எளிதாக அறியப்பட்ட சின்னத்தில் நின்றால் வெற்றி பெறலாம் என்று கருதி நாம் மோசம் போய்விட்டோமே. அவர்களெல்லாம் கெட்டிக்காரர்களாகி மந்திரிகளாகி விட்டார்களே. என்னென்னமோ பேசியவர்களெல்லாம், சனாதனம் பேசியவர்கள், ஆர்எஸ்எஸின் கள்ளப்பிள்ளை என்று சொன்னவர்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ரம்மையாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாம் உதயசூரியன் நின்று தப்பாக போய்விட்டதை என்று ஒரு செய்தியை வெளியிட்டார்கள். உடனே அதை பற்றி பரவாயில்லை, நீங்களும் வாருங்கள், ராஜினாமா செய்துவிட்டு உங்களையும் நாங்கள் தேர்தலில் நிறுத்துகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்களும் வருவதாக இருக்கிறார்கள். இப்பொழுது அதிமுகவில் ஒரு பகுதி, திமுகவில் ஒரு பகுதி, எல்லாம் நாசமாகிவிட்டது. எல்லாரையும் கூட்டி கொண்டு வந்து அவர்களை நிற்க வைத்து தன்னுடைய ஆட்களாக எண்ணிக்கையை பெருக்கிக் கொள்ள முடியும் என்று இவர் கருதுகிறார். ஒருவேளை அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இவரை தோற்கடித்து விடுவார்களா என்று எனக்கு தெரியாது. அதிமுகவும் திமுகவும். ஆமாம், நான் சொல்கிறேன், என் நேர்மையான யோசனை சொல்கிறேன். நான் இவ்வளோ அயோக்கியத்தனமாக நீ ஆள் பிடிக்கின்ற போது நீ நேர்மையாக மக்களிடம் போய் உரிமை கேட்டு வாங்கி வந்திருக்கலாம். ஓகே, நீ இந்த லாட்டரி சீட்டுக்காரனுடைய மூலையில் வேலை செய்கிறாய். அந்த ஆளுகள் அயோக்கியத்தனத்தினுடைய முழு வடிவங்கள் அவர்கள். அவர்களெல்லாம் பணத்தை தப்பான வழியில் சம்பாதிப்பது கர்த்தர் ஒன்றும் சொல்ல மாட்டார் என்று நம்புகிறவர்கள். ஆகவே அவர்களுடைய யோசனையின் பேரில் நீ செயல்படுகிறாய். இல்லாவிட்டால் நீ ஒழுங்காக பெரும்பான்மையை பெறுவதற்கு போயிருக்க வேண்டும். நீ அயோக்கியத்தனமாக உனக்கு எண்ணிக்கையை பெருக்கிக் கொள்ள முயல்கிற போது
மற்ற கட்சியில் இருக்கிறவனை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து பதவி தருகிறேன் என்று சொல்லி ஓட்டளிக்க வைத்து விட்டு அவனை ரோட்டில் விட்டு விடுவது, அப்புறம் அவர்களையெல்லாம் கொண்டு வந்து தன்னுடைய கட்சிக்காரர்களாக ஆக்குவது, அப்புறம் உன்னுடைய கட்சிக்காரனை இன்னொரு ஆட்சிக்கு வருகிற போது மாற்ற மாட்டானா, நீ ஆட்சியை விட்டு இறங்க மாட்டாயா என்று கேட்கிறேன் நான். இவ்வளவு அயோக்கியத்தனம் நீங்கள் செய்கின்ற போது நான் சொல்லுகிறேன், எல்லா எதிர்க்கட்சிகளும் எந்தெந்த கட்சியினுடைய வேட்பாளன் பறிபோனானோ அந்த கட்சி தன்னுடைய ஆளை அந்த தொகுதியில் நிப்பாட்டிக் கொள்வது, நாம் யாரும் அதற்கு எதிர்ப்பதில்லை. விசிலோடு மட்டும் போட்டி பார்த்து கொள்ளலாம். இது கூடுதல் பலம் சேர்க்காதா விஜய்க்கும் தாவேக்காவுக்கும்? கூடுதல் பலம் சேர்க்காது. அவர் வாங்கிய வாக்குகளை விட இவர்களெல்லாம் வாங்கிய வாக்கின் எண்ணிக்கை கூடுதலானது. இவ்வளவு கட்டத்திலும், இவ்வளவு பெரிய புரட்சி நடந்த காலத்திலும் கூட, மக்கள் தலைகீழாக வாக்களித்த காலத்திலும் கூட வேட்பாளன் தெரியாது. வேட்பாளன் பணம் வாங்கி கொண்டு வீட்டில் படுத்து விட்டான், அவனை வெற்றி பெற வைத்து விட்டார். வேட்பாளன் மாற்றானிடம் பணம் வாங்கி கொண்டு படுத்து விட்டான், அவன் யார் என்றே தெரியாது. விசில் எங்கே இருக்கிறதுன்னு தேடி பார்த்து அவனை வெற்றி பெற வைத்து விட்டார். இவர்களுடைய எண்ணம் என்ன என்றால், இந்த மோசமான தலைமுறையாக வருகின்ற இந்த ஊழல் திமுக ஆட்சியை போக்கடிக்க வேண்டும். அதுதான் இவருடைய எண்ணம். அந்த புரட்சியை நடத்தி முடித்து விட்டார். நடத்தி முடித்து விட்ட பிறகு இவன் பண்ணுகிற வேலை அதை விட மோசமாக இருக்கிறது. தன்னுடைய கட்சிக்கு எண்ணிக்கை வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு கட்சியிலும் பண்ணுகிற கயமைத்தனங்கள், அவனை கூட்டிக் கொண்டு வருவது, நம்ப வைப்பது, ஓட்டளிக்க வைப்பது, பிறகு ரோட்டில் விட்டு விடுவது, பிறகு அவனை கூட்டிக் கொண்டு வருவது, அவனுடைய கூட்டணியிலிருந்து மந்திரியாக ஆக்குறேன்னு சொல்லி இங்கே வந்து கலைப்பது, அப்புறம் உதயசூரியன் சின்னத்தில் நின்றவனை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து விசில் சின்னத்தில் நிற்க வைப்பது, எல்லாவற்றையும் அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டு செய்கிறார். அவனெல்லாம் பொறுக்கி, அவனெல்லாம் அதிகாரத்தில் கொஞ்சம் பங்கு கிடைக்கும் என்பதற்காக வருகிறான். பிள்ளைக்கு சோறு விட்டுக்கிறவோ காக்காய்க்கு போட்டு விடுவேன் என்று சொன்னால், காக்காய் நமக்கு தான் போட போகிறார்கள் என்று ரெடியாக கம்பியில் வந்து உட்கார்ந்து கொண்டு வாயை திறந்து கொண்டிருக்கும். கடைசிகளில் பிள்ளைக்கு ஊட்டி விட்டு போய்விடுவாள் அவர். அது மாதிரி இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ரொம்ப பேரை ஏமாற்றி விட்டார்கள். பதவியை விட்டு வெளியே கொண்டு வந்து, கட்சியை விட்டு வெளியே கொண்டு வந்து, பிறகு அவர்கள் நிற்பது என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், ஒரே ஒரு விசிலை மட்டும் எதிர்த்து நிற்கலாம். ஓகே, அதிமுக காரன் அந்த தொகுதியில் வெளியே போயிருந்தால் அதிமுக காரனை எடப்பாடி நிறுத்தட்டும், விசில் மட்டும் எதிர்த்து நிற்கட்டும், மற்றவர்கள் எதிர்த்து நிற்க வேண்டாம். மற்றவர்கள் எல்லாரும் அதே மாதிரி உதயசூரியன் சின்னத்தில் நின்ற ஒருவர் வருத்தப்பட்டு ஏமாற்றப்பட்டு வெளியேற்றப்பட்டான் என்றால், அந்த இடத்தில் உதயசூரியன் காரன் இருக்கட்டும், மற்றவர்கள் எதிர்த்து நிற்க வேண்டாம். ஓகே. அல்லது வேறொரு கட்சியைச் சேர்ந்த அமமுக அவன் ஓடி போய்விட்டான், ஒரே ஒரு ஆள் என்றால், அவன் அந்த இடைத்தேர்தல் வராது, அவன் தான் மந்திரியாக போகிறானே, அல்லது வேறு ஏதோ ஒரு வாரியமாக போகிறானே. ஐயோ 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 ஐயோ, இப்படி தாலியை கட்டினகையோடு அறுத்துக்குன்னு ஓடி போனவில்லை நான் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். ஓகே, இன்னும் ஒரு 10 நாள் வாழ்ந்தவன் சரியில்லைன்ட்டு ஓடினா கூட பரவாயில்ல, தாலி கட்டின கையோடு இதை விட இன்னும் ஒரு 100 பவுன் கூட போடுறேங்கிறான்ட்டு போயிட்டா என்ன இது? அது மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் அசிங்கம் கேவலம். புரியுது. அரசியல் நாகரிகம், பொது நாகரிகங்கள் பாழாகிவிட்டன. அன்புமணி அவர்கள் நீங்கள் சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி எதிர்க்கட்சிகள் முன்னாடி இருந்து நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். பொது வேட்பாளரை நிறுத்துவது என்று நான் ஒப்புக்கொள்ளவில்லை. ஓகே, அது தேவையில்லை. யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களை நிறுத்த. அதுலேயுமே ஒரு அம்பாசமுத்திரத்தை எடுத்துக்கினா இசக்கி சுப்பையா போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். காங்கிரஸ் அதில் 50,000 வாக்குகள் பெற்றிருந்தாங்க. இந்த ஓட்டர் கண்ணிக்கெல்லாம் வைக்காத. இல்லை, 3மே இப்போ ஒரே அணியில் இருக்காங்க. ஐயா அதெல்லாம் விடு. நான் சொல்கிறேன், எந்த கட்சியிலேருந்து எவன் ஓடினானோ அந்த கட்சியில் அவனுக்கு எதிராக அதே கட்சி ஒரு வேட்பாளரை போட வேண்டும். மாற்று கட்சிகள் அங்கே போட்டுவிடக்கூடாது, விசில் மட்டும் இருக்கட்டும். ஓகே, நான் பொது வேட்பாளர் என்று சொல்லவில்லை, அந்தந்த கட்சியின் வேட்பாளரை நிற்க வேண்டும். பிறகு அவர்களே அந்த இடத்தை அடைய வேண்டும். தினகரன் கட்சிக்கு தினகரன் ஒரு ஆள் போய்விட்டார், அதுக்கு தேர்தல் நடக்காது, அவருக்கு அது அந்த இடம் கிடைக்காது. ஆனால் அதிமுக இடங்கள் காலியாக இருக்கின்றன, உதயசூரியன் இடங்கள் காலியாக போகின்றன. அதற்கு நீங்கள் அந்தந்த கட்சி ஆட்களையே நிறுத்துங்கள், மற்ற சண்டைகளெல்லாம் அப்புறம் வைத்துக் கொள்ளலாம். எப்பொழுது கயமைத்தனமாக ஆட்சியினுடைய எண்ணிக்கையை பெருக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவுக்கு வந்து விட்டீர்களோ, பிறகு நாம் நம்முடைய வேற்றுமைகளை கொஞ்ச காலம் தள்ளி வைப்போம். நான் சொல்லுகிறேன், நான் ஒருவன் தான் தைரியமாக சொல்லுகிறேன், வேறு எவனும் சொல்லவே இல்லை. இந்த வேலுமணி விடாமல் சொல்கிறான், அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைப்பதாக முடிவு செய்தார்கள், அதன் காரணமாகத்தான் நாங்கள் எதிர்த்தோம் என்று இல்லாத ஒரு பொய்யை சொல்லுகிறார். அது கிடக்கட்டும், அவர் ரொம்ப பெரிய பதவிக்கு அலைவது என்னுடைய அடிப்படை குணம். ஆகவே பதவி இப்பொழுது இல்லை, வெகு காலமாக இல்லை. ஆகவே அங்கே போனேன் என்று சொன்னால் உண்மையை பேசிவிட்டு போகிற மனிதன் என்றாவது கருதலாம். இது அதுவும் கிடையாது. நான் சொல்லுகிறேன், திமுக அதிமுகவை அணுகியது,
விஜய் ஆட்சிக்கு வர வேண்டாம், நீங்கள் ஆட்சியில் இருங்கள். 47 பேரை வைத்துக்கொண்டு எப்படி ஆட்சியில் இருப்பது என்று இவர்கள் கேட்டிருப்பார்கள். நாங்கள் எல்லாம் வெளியே இருந்து ஆதரிக்கிறோம், உங்களிடம் ஆட்சியில் பங்கு கேட்கவில்லை. சரியா? இது மாதிரி சந்திரசேகர் ஆட்சி நடந்தது. 47 பேரை வைத்துக்கொண்டு ஒரு பிரதம மந்திரியாக இருந்தார். பிறகு இந்திரா காந்தி ஒரு நாள் அந்த ஆதரவை நீக்கி கொண்டு விட்டார். ஆகவே ஆட்சி கவிழ்ந்தது என்பது வேறு. அது மாதிரி தான் செய்வார்கள். ஆனாலும் கூட அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கும். நான் இதில் என்ன நியாயம் சொல்லுகிறேன் என்றால், எடப்பாடி ஆளப்போகிறார், எடப்பாடிகளுடைய திட்டப்படி ஆளப்போகிறார், அவருடைய கொள்கையின்படி ஆளப்போகிறார். அவர் நிறைவேற்ற முடியாத திட்டங்களை எல்லாம், விவசாய திட்டங்களை எல்லாம் இதில் நிறைவேற்றுவார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆட்சி உருவி கொள்ளப்பட்டால் 2 ஆண்டுகளுக்குள் இந்த ஆட்சியை பலப்படுத்துகின்ற ஆற்றல் எடப்பாடிக்கு இருக்கும். ஆகவே மீண்டும் ஒரு ஆட்சிக்கு வந்து விட முடியும். புரியாதா? இதில் என்ன வேலுமணிக்கு குடைச்சல் கேட்குறேன். திமுக ஆட்சியில் பங்கு பெற்றால் அவனும் நீயும் அதிகாரத்தை பங்கிட்டுக் கொள்வதா என்று கேட்பது நியாயம். அவன் இல்லை, நாய்க்குட்டி, ஓநாய், நாய், கழுதை எது ஆதரித்தால் என்ன? ஆள்வது நாம். எவன் ஆதரித்தால் என்ன? நாம் இன்னொருவனுடைய கொள்கைக்கு உடன்பட்டு போகவில்லை. நம்முடைய கொள்கையின்படி ஆளப்போகிறோம், நாமே ஆளப்போகிறோம். அதில் இந்த வேலுமணி மாதிரி ஆட்களை மந்திரி பதவி வைக்காமல் இருந்தால் ஊழல் இல்லாத ஆட்சியாக அது நடக்கும். இவ்வளவு யோசனை நான் சொல்கிறேன். திமுக வெளியே இருந்து ஆதரித்திருந்தால் அதிமுகவுக்கு என்ன கேடு? என்னை பகைப்பது தான் பகைப்பது என்கின்ற நிலையில் இருப்பவன் ஆதரிப்பது, அதுவும் வெளியே இருந்து ஆதரிப்பது, பங்கு கேட்காமல் ஆதரிப்பது என்றால் நான் வெகு வசதியாக ஆளலாமே, அடுத்த முறை முழு ஆளுங்கட்சியாக வருவதற்கு இந்த ஆட்சியை பயன்படுத்தலாமே. இதில் என்ன இந்த வேலுமணிக்கு மண்டை குடைக்கிறது என்று கேட்கிறேன் நான். அவனும் பங்குக்கு வந்தால் இவனோடு சேர்ந்து என்ன கூட்டு என்று கேட்கலாம். அவனும் கொள்ளையடிப்பானே என்று கேட்கலாம். அவன் நம்ம இவ்வளோ 10 ஆள் கூட வைத்திருக்கிறான். ஆனால் அவனுடைய கம்யூனிஸ்டுகள் ஒத்து வரவில்லை. பிஜேபியோடு சேர்ந்தவனோடு நாங்கள் எப்படி ஆதரவு தருவோம் என்று சொல்லிவிட்டார். அதனால் அது நின்று விட்டது. பிறகு பேசியதையே தவறாக புரிந்து கொள்வார்கள் என்று இவர்கள் பூசி முழுகுகிறார்கள். இதில் ஒரு தவறும் இல்லை. வெளியே இருந்து எவன் ஆதரித்தாலும் ஆதரிக்கட்டும், நாய்க்குட்டி ஆதரிக்கட்டும், கழுதையை ஆதரிக்கட்டும், ஓனாயை ஆதரிக்கட்டும், எது ஆதரித்தால் என்ன? நாம் நம்முடைய ஆட்சியை நடத்த போகிறோம். ஓகே. எல்லாம் என்ன பிழை அல்லாததை பிழையாக காட்டுவது. இந்த வேலுமணி சொல்கிறாள், திமுகவோடு பேசி விட்டாள்னா பேசவே மாட்டோமா? அவன் என்ன குஜராத்காரனா, வங்காளத்துக்காரனா, இல்லை ஜெர்மன்காரனா? இல்லை, மக்கள் தீர்ப்பை அவமதிப்பதா? மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? மக்கள் தீர்ப்பு என்ன அவளுக்கு துண்டு? அவன் இப்போ கூட்டணி சேர்ந்தா மக்கள் தீர்ப்பு தானே அது? உன்னை சேர சொன்னார்கள் அவர்கள். அதாவது உன்னை வைத்திருக்கிறேன், நீ உன்னுடைய அறிவுப்படி நேர்மைப்படி நீ கூட்டி சேர்ந்து கொள், ஏதோ செய், ஆளு, நேர்மையாக ஆள், இல்லை உன்னுடைய அறிவுப்படி ஆள், அவ்வளோ. உன் அறிவுப்படி பிடிச்சவங்களுக்கு பீதாம்பரம் போதி தள்ளிக்கின்னு வர்றது, ஓட்டு போட்டவொன்னு வீதி விரட்டிடுறதுங்கிறது தானே உன் அறிவாக இருக்குது. அதுதான் மோசமானது. எத்தனை பேரை வேண்டுமானாலும் சேர்த்துக்கொள், ஏதோ செய்து கொள், ஆளுகின்ற போது நேர்மையாக ஆள். ஓகே. நாங்கள் பத்திரமாக இருக்குமாறு ஆள், எங்களுக்கு வேண்டிய வைத்திய வசதிகளை செய்து கொடுத்த ஆள், எங்களுடைய பிள்ளைகள் படிப்பதற்கு நல்ல கல்வியை தந்துவிட்ட ஆள். இலவசங்களே தேவையில்லை, நல்ல கல்வியைத்தான், நல்ல மருத்துவ வசதியைத்தான். இந்த காவிரி மருத்துவமனையெல்லாம் ஒரு மாடி தான் இருக்கணும். ஏன்னா பணக்காரன் ஒரு மாடி அளவுக்கு தான் 10% தான் ரொம்ப பணக்காரன். அப்புறம் ஒரு 20% அடுத்த தரமான பணக்காரன். இவனுக்கு தானே காவிரி மருத்துவமனையும் அப்பல்லவும் வேணும், அவனுக்கு தானே சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் வேணும். மற்றவனுக்கெல்லாம் நீ ஏன்டா கட்ட மாட்டேங்கிற? நீ ஏன் கட்ட மாட்டேங்கிற? எல்லா தாலுகாவிலையும் பெரிய பெரிய அரசு மருத்துவமனைகளை வை. ஏன் செய்ய மாட்டேங்கிற? எல்லாருக்கும் சிறந்த கல்வியை கொடு. உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது வேறு வக்கில்லாதவன் படிக்கிற பள்ளிக்கூடமாக ஆக்கி விட்டாயே நீ. வக்கில்லாதவன் படிக்கிற பள்ளிக்கூடம் அது. எங்கள் வீட்டில் வேலை பார்க்குறாம்மா அவருடைய மகனை சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்துக்கு தான் விரும்புகிறது. அதனுடைய உழைப்பு முழுவதையும் அந்த கல்விக்கு தானே செலவிடுகிறது. அரை வயிறும் கால் வயிறும் குடித்தாலும் என்னுடைய பிள்ளை சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான் என்ற பெருமை வேண்டியது இருக்கிறது. இது ஒரு அறியாமை தானே. இட் இஸ் அவுட் அண்ட் அவுட் இக்னரன்ஸ். நான் என்னுடைய மகனை மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் தான் படிக்க வைத்தேன். அதற்கு காரணம் தமிழ் வழியில் படிப்பது மட்டுமல்ல. தமிழ் வழியில் திருப்பராய்த்துறையில் கூட ராமகிருஷ்ணா மடத்தில் தமிழ் வழியில் சிறப்பாக சொல்லிக் கொடுத்தார்கள். அதல்ல, எல்லா சமூக மக்களிடமும் பழக வேண்டும்.
அவன் வேற்றுமைப்பட்டு நாம் ரொம்ப உயர் நிலையில் உள்ளவர்கள் என்ற எண்ணம் அவனுக்கு ஏற்படக்கூடாது. முதலில் அது. ரெண்டாவது தான் தமிழ். அவன் சொல்லிக் கொடுத்தது சொல்லிக் கொடுக்கட்டும். அந்த 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 படிப்பு தான் நாட்டு மக்கள் முழுவதும் பெறுகின்ற படிப்பு என்றால் என் மகனும் அதை பெறட்டும் என்று சொல்லி நான் மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் தான் நான் படிக்க வைத்தேன். ஓகே. என்னுடைய மனைவி அதற்காக ரொம்ப வருத்தப்பட்டார். உனக்கு அது புரியாது என்று சொல்லிவிட்டேன். ஆமாம், இப்படி தான் சொல்லுவே, எனக்கு புரியாதுன்னு. தமிழ் தானே அவன் படிக்கணும், தமிழில் நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கக்கூடாது. மகனை கெடுக்கிறீர்களே. இந்த மாநகராட்சி பள்ளிக்கூடத்தை பற்றி அவ்வளவு மட்டமான கருத்து நம்முடைய பெண்களுக்கு இருக்குது. புரியுது. எல்லாரும் ஆவணா டூனா ஆடு என்று தானே சொல்லிக் கொடுக்குறேன். GOAT கோட் என்று தானே லண்டன்லையும் சொல்லிக் கொடுக்குறேன், நம்ம நரசிம்மப்பேட்டையிலையும் சொல்லிக் கொடுக்குறேன். சும்மா இவர்கள் இது ஒரு வகுப்பு மனப்பான்மை, வர்க்க மனப்பான்மை, கிளாஸ் கான்சியஸ்னஸ். ஓகே. நம்ம we are something above these people. அதனால் நம்ம இவனை நம்மளை ஒன்றா இதே, அதாவது 9 மந்திரி நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களை வைத்திருக்கிறோம். இதை ஒரு பெருமையாக ஒரே ஒரு தாழ்த்தப்பட்டவனுக்கு தான் நாங்கள் இடம் கொடுத்தோம். அந்த ஒருவனும் ஆவண்ணா ராஜா போன்றவன் அல்ல, கக்கன் போன்றவன் என்று சொல்ல முடியும் என்றால் அது பெருமை. இது என்ன பெருமை? 9 பேரை வைத்தாலும் 97 பேரை வைத்தாலும் எல்லாரும் செய்ய வேண்டியது தான் அவனும் செய்ய போகிறான். ஆவண்ணா ராஜா 1,70,000 கோடியை பெற்றுக்கொண்டு வந்து அந்த சமூகத்திற்கு பெருமையாக கக்கன் தான் பெருமை. கக்கனூர் அந்தனர் நான் கட்டுரை எழுதினேன். கக்கனூர் அந்தனர். கக்கன் இஸ் த ஹையஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் பிராமின். தர்மத்தின் அடையாளம் அது என்றால் அவன் பிறப்பால் எது என்று முக்கியமில்லை, அவன் வாழ்க்கை முறையால் அவன் அந்தனர். அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் என்று வள்ளுவன் சொல்லுவான். அதனால் சிந்தனையே சரியில்லை. நேர்மையானவனை நல்லவனை மாண்புமிகு என்று சொல்ல வேண்டும், மேதகு என்று சொல்ல வேண்டும். பதவியில் அமர்ந்த காரணத்தினாலேயே அவனை மாண்புமிகு என்று சொல்கிறானே. பதவியில் பூரான் நட்டுவாக்காளி பாம்பு எல்லாமே அமர்கிறது, எல்லாமே மேதகுவா? நம்ம செந்தில் பாலாஜி சிறையில் கிரிமினல் கைதியாக இருப்பார், அவரும் மந்திரியாக ஆக்கப்பட்டால் மாண்புமிகுவா? சிந்தனையே சரியில்லை, சிந்தனையே சரியில்லை. எவனோ ஒரு கால்பந்து ஆட்டக்காரன் வந்தால் அவனுக்காக சாகுறான் கல்கத்தாவிலே, சினிமாக்காரன் வந்தால் இவனுக்காக சாகுறான் இந்த நாட்டிலே. அறிவூட்டப்படவில்லை, பொது அறிவு ஊட்டப்படவில்லை, பொது ஒழுக்கம் நிலைநிறுத்தப்படவில்லை. நானும் இந்த வயதையெல்லாம் கடந்து வந்தேனே, அப்பொழுது எனக்கு இந்த பழக்கமெல்லாம் வரவில்லை. நான் எந்த நடிகருக்கும் ரசிகராக இருந்ததில்லை. சின்ன வயசில் இந்த பையன் எனக்கு சிகரெட்டு குடியை கற்றுக் கொடுத்துட்டாங்க. யானை சிகரெட்டு என்ன கால்னாங்கிறது 2 காசு. ஆளுக்கு ஒரு சுண்டு சுண்டுவாங்க, நானும் ஒரு சுண்டு சுண்டேன். அப்புறம் 40 வயசுலாம் அதை விட முடியல. அப்புறம் ஒரு நாள் விட்டு விட்டேன். பெரும்பாடுபட்டு அறிவினுடைய வலிமையாக அதை விட்டு விட்டேன். என்ன இப்படி சின்ன பிள்ளையில் இந்த வேலை தான், அது ஒரு மீறல். பெற்றோர் சொல்வது கேட்கணும், அது ஒரு மீறல். அவர்களுக்கு மேலே யாருக்கு மேலே ஐ டோன்ட் கேர் அபவுட் எனிபடி, தே ஆர் நத்திங். இதெல்லாம் ஒரு அறிவூட்ட வெறுங்கல்வி. நான் படிக்கிறதாவது ஒரு நீதி வகுப்பாக இருந்தது, இப்போ அதுவும் கிடையாது. மாரல் கிளாஸே கிடையாது. மகாபாரதம் சொல்லிக் கொடு, ராமாயணம் சொல்லிக் கொடு, இதெல்லாம் பார்ப்பானுடைய இதிகாசம் என்று நீ நினைத்தால் அறிவில்லை என்று பொருள். காவோயியம் சொல்லிக் கொடு, திருக்குறள் சொல்லிக் கொடு. திருக்குறளுக்கு மேலான நூல் மனித வர்க்கத்திலேயே கிடையாது. மனித வர்க்கத்திலே ஒன்றும் எழுதவில்லை. இவ்வளவு முரணறுத்து அறம் பொருள் இன்பம் என்று 3ஐயும் சேர்த்து எழுதுவதற்கு எவனால் முடியும்? அரிதோறும் அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் செயலை மாட்டு என்று பொருட்பால் ஊமையை கொண்டு வந்து காமத்துப்பால் சேர்ப்பான் வள்ளுவன். அறிந்தோறும் பழைய அறிவு அறியாமையாய் விளங்குவது போல, அறிந்தோறும் பழைய அறிவு அறியாமையாய் விளங்குவது போல, இவளோடு செரியுந்தோறும் இன்பம் மிகுந்து பழைய இன்பம் குறைவாக தென்படுகிறது. இப்படி ஓமை சொல்ல வள்ளுவன் யாராவது முடிவா? அரிதோறும் அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் செயலை மாட்டு. என்ன சிந்தனை! இந்த மொழியை பேண தெரியவில்லை. இந்த நம்ம முதலமைச்சருக்கும் தமிழை பற்றி தெரியாது, எதிர்கட்சி தலைவருக்கும் தமிழை பற்றி தெரியாது. 2 பேருக்கும் எழுதி கொடுத்தா தான் படிக்க தெரியும். நல்ல வேளை தமிழ் படிக்கவாது தெரிந்ததே என்பது தான் இவர்களை பற்றி நான் பாராட்ட வேண்டிய ஒன்று. 2 பேருக்கும் தமிழை பற்றி தெரியாது. தமிழ் மொழி அதுக்கு ஒரு உயர்ந்த இலக்கண நூல் தொல்காப்பியம் இருக்கிறது. அது மற்ற இலக்கணங்களெல்லாம் சொல்லையும் எழுத்தையும் பற்றி பேசுகின்றன. தமிழில் உள்ள தொல்காப்பியம் மட்டும்தான் மனித வாழ்வின் பொருள் பற்றியும் பேசுகிறது என்பதெல்லாம் இவர்களுக்கு தெரியாது.
அது பெருமிதம். நான் சிறு பையனாக இருக்கிற போது தேவனைய பாவனர் வீட்டுக்கு சென்று பழகுவேன், பெருஞ்சித்திரனார் வீட்டுக்கு சென்று பழகுவேன், வாசுபாமாணிக்கம் வீட்டுக்கு செல்வேன், கியாப்ப விஸ்வநாதன் வீட்டுக்கு செல்வேன். என்னுடைய வயது குறைவு, ஆனால் நான் தேடி சென்ற மனிதர்களெல்லாம் சான்றோர்கள். அப்போ அவர்களுடைய தாக்கம் நம் மீது விடும். சும்மா நடிகருடைய கட் அவுட்டுக்கு பால் ஊற்றி கொண்டிருந்தால் நம்முடைய அறிவு அதே அளவுக்கு தான் இருக்கும். வேற என்ன செய்வது? ஒருவேளை மந்திரியாக ஆகிருக்கலாம். ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காண சந்திப்போம். நன்றி சார்.